பிரபல காமெடி நடிகரான செந்தில் அவர்கள் சமீபத்தில கவுண்டமணி அவர்களோட மனைவியின் மறைவுக்கு நேரடியா சென்று தன்னோட கண்டோலன்ஸ ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கவுண்டமணி அவர்களோட மனைவியின் உடல் முன்னாடி ஒரு சில சத்தியங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கவுண்டமணி அவர்களோட மனைவியான சாந்தி அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய அவங்களோட இல்லத்தில தான் கண்ணீர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில செந்தில் அவர்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்த நேரடியா சென்றிருந்தாரு. அங்க போயிட்டு அவங்களோட உடலுக்கு மாலை அணிவிச்சுட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் கவுண்டமணி அவர்களுக்கு தன்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர்கிட்ட நெறைய நேரம் உட்காந்து பேசினதுக்கப்புறம், இவங்க உடலுக்கு முன்னாடி வந்து ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, "கவலைப்படாதீங்க அண்ணி. கண்டிப்பா இதுக்கப்புறம் அண்ணன வந்து நான் பார்த்துக்கிறேன். நாங்க நல்லபடியா வளரும் காலத்துல, நான் அதுவும் குறிப்பா கஷ்டப்பட்ட காலத்துல நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்க கையால நான் எவ்வளவோ சாப்பிட்டுருக்கேன். நாங்க என்னதான் வந்துட்டு ஒரு சில மனஸ்தாபத்துல இருந்தாலும், நீங்க வந்து என்ன ஒரு தம்பி மாரி நெனச்சு நெறைய சாப்பாடு போட்டிருக்கீங்க. நல்லா பேசியிருக்கீங்க. என்ன ஒரு சொந்த தம்பி மாரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க இல்லாம போனதுக்கப்புறம் அண்ணன நாங்க அப்படிலாம் கைவிட மாட்டோம். இதுக்கப்புறம் அண்ணன் என்னோட சொந்த அண்ணன் மாரி என் கூடவே கூட வச்சுப்பேன். அடிக்கடி வந்து அண்ணன பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அவர வந்து நாங்க நல்லபடியா பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா சத்தியம் ஒண்ணு பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அங்க இருந்த யாருமே வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் அங்க இருந்த எல்லாருமே இந்த ஒரு வார்த்தைய கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. குறிப்பா கவுண்டமணி அவர்கள்லாம் அண்ணி, அண்ணி அப்படின்னு அவரு ரொம்ப உருகி பேசும்போதெல்லாம் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காரு. கண்டிப்பா அவங்க 2 பேத்துக்குமே அந்த காலம் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னதான் அவங்க வந்துட்டு சினிமால அடிச்சுக்கிற மாரியோ, இல்ல ஒருத்தர் ஒருத்தர் வந்து வெறுப்போட இருக்க மாரியோ காமிச்சாலும், ரியல் லைஃப்ல அவங்க 2 பேருமே ஒரு நல்ல சகோதரர் மாரி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் மணிகண்டன் அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூல ரஜினிகாந்த் அவர்கள பத்தி ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "ஒரு முறை காலா படப்பிடிப்பப்ப நானு, ரஜினி சார் மத்தவங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரஜினி சார் என் படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அங்க இருந்து எல்லாத்துட்டயுமே கேட்டாரு. ஒரு சிலர் படையப்பா சொன்னாங்க, ஒரு சிலர் பாஷா சொன்னாங்க. நான் மட்டும் அண்ணாமலை அப்படின்னேன். ரஜினிகாந்த் சார் ஏன் நீங்க மட்டும் அண்ணாமலை சொல்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்டாரு. அண்ட் அப்ப நான் சொன்னேன், "இல்ல சார் பாஷாலையும் சரி, படையப்பாலையும் சரி இவன் தான் வில்லன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஈஸியா வந்துட்டு அவர கொன்றுவீங்க. பட் அண்ணாமலை அப்படி கிடையாது. உங்களோட நண்பன். நீங்க கிளைமேக்ஸ எந்த மாரி முடிக்க போறீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாரி ச்சே நம்ம இப்படி மாறிட்டோமே அப்படின்னு நீங்களும் கடைசியில மாறிடுவீங்க. நீங்க ஒரு மிக உயர்ந்த மனிதரா மாறிடுவீங்க." அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். அந்த இடத்துக்கிட்ட ரஜினிகாந்த் சாரே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "ஆமால அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு நல்ல படம். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா" அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணாமலை படத்த பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாரி ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவர் கூடலாம் இருந்தோம்னா டைம் போறதே தெரியாது. நெறைய விஷயங்கள கத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.